வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாளாகவே என்ன கேட்டுட்ருக்கீங்கன்னா, 8th லெவல் போஸ்டிங்க்கு ரிசல்ட் பற்றி எதுவுமே அவங்க போடலை, இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி தான் இது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண போறாங்க. ஏன்னா ரீசென்ட்டா சில இஷ்யூஸ் வந்து அங்க போயிட்டு இருந்தது. இந்த போலி சான்றிதழ் அந்த மாரி பிரச்சனை இருந்ததுனால, மேபி அவங்க இப்படி டெசிஷன் எடுத்திருக்கலாம். அதனால செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புன்னு குடுத்துருக்காங்க. இங்க என்னென்ன போஸ்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கங்க. அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ச்சி, காவலர் மற்றும் மசால்ச்சி, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ச்சி, வாட்டர்மேன், வாட்டர் வுமன், மசால்ச்சி ஆகிய பதவிகளுக்கான செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு எப்ப நடக்கும் அப்படின்னா 14/7/2025 திங்கட்கிழமை முதல் 19/7/2025 சனிக்கிழமை வரை ஜூலைல தான் நடக்குது. ஏன்னா நீங்க இன்னும் ரிசல்ட் கொடுக்கலன்னு ஃபீல் பண்றதுனால முன்னாடியே உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா ரிசல்ட் விரைவில் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ எந்தெந்த மண்டலங்கள்ல உங்களுக்கு நடத்த போறாங்க அப்படின்னு பார்த்துக்கங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு தான் அப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்க போது. சென்னை மண்டலத்தில் யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 3 மாவட்டங்களுக்கு விண்ணப்பித்தவர்கள் எல்லாருக்குமே எங்கே நடக்கும் அப்படின்னா சென்னையில் நடக்கும். அடுத்து கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர். மதுரையில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர் இந்த மாவட்டங்களை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கும் நடக்கும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம். அடுத்து திருச்சிராப்பள்ளி யாருக்குன்னா அரியலூர், கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கு நடக்கும். திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர். விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இது பார்த்துக்காங்க. மேலும் முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான தேர்வுகள் பட்டியல், தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகியவை விரைவில் வெளியிடப்படும். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து அவங்க இன்டிமேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த டேட்டில் நடக்கும், எந்த இடத்துல நீங்கள் போய் அட்டன் பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து விரைவில் உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ ரிசல்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு பயம் இப்போ போயிருக்கும். ஓரளவுக்கு அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வந்திருக்கும். பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.